Hey guys, Assalamu alaikum. Welcome back to Nirfa Recipes. நம்ம சேனல்ல லாங் வீடியோ போட்டே ரொம்ப நாள் கிட்ட ஆயிடுச்சு and still ஷார்ட்ஸ் வச்சே வந்து நிறைய பேர் வந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. So very thanks for everything. அண்ட் இதே மாதிரி உங்களுடைய சப்போர்ட் வந்து எப்போவுமே இருக்கணும் அப்படின்றத நான் வந்து கேட்டுக்கிறேன். அண்ட் பீஸா வந்து எல்லாருக்குமே வந்து மோஸ்ட்டாக வந்து பிடிக்கும். பட் இந்த பீஸா சாஸ் வந்து கடைகளில் வந்து அவ்வளோ ரேட்டுக்கு வந்து விற்கிறாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பீஸா சாஸ் ஹோம்மேடாக எப்படி செய்கிறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போகிற ரெசிபீஸ் ஆர் vlogs டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பீஸா சாஸ் செய்கிறதுக்காக நான் வந்து ஒரு 4 டொமேட்டோ வந்து எடுத்திருக்கேன். நல்ல பழுத்ததாக பார்த்து வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் 4 டொமேட்டோக்கு இந்த மாதிரி ஒரு 1/4 வாசி அளவு ஆனியன் மட்டும் எடுத்துக்கோங்க. அண்ட் இது கூடவே உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெட் சில்லிஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 5 to 6 ரெட் சில்லிஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து டொமேட்டோ கீழே வந்து இந்த மாதிரி ப்ளஸ் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ தட் ஈஸியாக வந்து அதை வந்து வேக வைக்கும்போது அதோட தோல் எல்லாமே வந்து நல்லா வந்து உறிஞ்சி வந்துடும். ஸோ எல்லாத்துலேயுமே வந்து இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் இந்த டொமேட்டோவை வந்து இப்போ வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ஸோ 4 டொமேட்டோ வந்து ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே ஆனியன் அதுக்கப்புறம் ரெட் சில்லிஸ் இது மூணுத்தையுமே வந்து சேர்த்து நல்லா வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 5 to 6 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தக்காளியில் வந்து இதோட தோல்லாம் வந்து நல்லா உறிஞ்சி வந்துருச்சு. ஸோ இந்த டைமில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தக்காளியை வந்து எடுத்துகிட்டு இதோடைய ஸ்கின்னை மட்டும் பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் கொஞ்ச நேரம் இதை அப்படியே ஆற விட்டுறலாம். தக்காளி வெங்காயம் அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் இது மூணுமே வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து பேஸ்ட்டாக வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நல்லாவே ஃபைனாக வந்து அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து ஒரு பேனில் கொஞ்சமாக வந்து ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இதிலே வந்து நல்லா சாப் பண்ணி வச்சுருந்தா கார்லிக் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். கார்லிக்கோடைய ஸ்மெல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கார்லிக் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் கார்லிக் நல்லா ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிடுங்க. அண்ட் ஆட் பண்ணும்போதே தெரியும் எவ்வளோ தண்ணியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இது நல்லா திக்காகி வர வரைக்கும் நம்ம வந்து சிம்லே வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். ஸோ இப்போ தண்ணி எதுவுமே இல்லை, நல்லா வந்து திக்காக வந்து ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். அண்ட் தென் ஆரிகானோ சீசனிங், இட்டாலியன் சீசனிங் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளவுதான், ரொம்பவே சூப்பரான ஹோம்மேட் பீஸா சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த சாஸை வந்து நீங்கள் வந்து ஒரு 15 to 20 டேஸ்க்கு ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். அண்ட் எப்போ பீஸா கிரேவிங்ஸ் இருந்தாலுமே கடையில் கூட நம்ம வந்து பேஸ் வாங்கி வச்சு இந்த மாதிரி பீஸா சாஸ் இருந்துச்சுன்னா சீக்கிரமாகவே வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் என்ன ரெசிபி வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய டெலிஷியஸான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.